நான் உனக்கு கூட வந்ததே பெரிய விஷயம். என் வாயை கலராத, அசிங்கமா கேட்டுருவேன் எதையாவது நானு. இப்படி பண்ணாதியா, நீச்சல கலப்பாத சரியா? ஒருத்தவங்க நல்ல காரியத்துக்கு வாங்குறேன், நல்ல காரியத்துக்கு தானே வாங்குறேன். மாதிரி பேசாத, கடைன்னு பாக்குற சப்புன்னு. நீ திருந்தவே மாட்டேன். நான் திருந்த மாட்டேன். நம்மளாவது எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்காது. ஏன் எடுக்கிறேன்? உன் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் வரணுமா? லாக் எதுக்கு எடுக்கிறேன்? ஒழுங்கு மாதிரி தான் கட்டணும். எனக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி சீரை போட்டுக்கிறேன். எவ்வளோக்கா வாங்கி கொடுக்குறேன்? வேடா இவ்வளவு வச்சுக்கலாம் ஒரு vlog எடுக்க முடியாது. அதுவும் கரெக்டா பாரு. நான் கேட்ட விஷயத்தை நீ போய் கிஃப்ட் பண்ற பாரு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன் ராஜ். ஸோ எங்கடா உங்கள் திவ்யா அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அந்த vlogல வந்து கண்டினியூ வருவாங்க கம்மிங் ஜூன். ஸோ இந்த vlog வந்து எதை பற்றின vlogன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி சொல்லிடலாமா? ஸோ என்ன vlogனாக்க திவ்யாவுக்கு வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ் vlog தான் இது. ஸோ வந்து ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப மாதமாக வந்து ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருந்தால் என்னால் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ வந்து அந்த குட்டி சர்ப்ரைஸை வந்து இன்றைக்கி வந்து திவ்யாவுக்கே தெரியாமல் திவ்யாவுக்கு கிஃப்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு vlogக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புதுசாக நம்ம சேனலில் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே கால் மீ லைன் கிங் தான். அண்ட் இன்னொரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, வேர்ல்டு வின் கப்பல்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேர்ல்டு வின் கப்பல்னு சொல்லி இன்னொரு யூடியூப் சேனலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சேனல், இந்த யூடியூப் சேனல் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எங்களோட இன்ஸ்டா பேஜுக்கும் வந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் அருணும் கிளம்பிட்டோம். ஸோ அருண்ஜி எங்கள் கிளம்பி நிற்கிறாரு. ஸோ நாங்கள் 2 பேரும் தான் இப்போ வந்து பர்ச்சேசிங் பண்ணுற இடத்துக்கே போக போகிறோம். திவ்யா வந்து ஷோ போயிருக்காங்க. ஸோ அங்கிட்டால அப்படியே அங்கே வந்து வர சொல்லியிருக்கேன். எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு பிட்டு போட்டிருக்கேன். திவ்யா அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன கிஃப்ட் பண்ணணும்னா என்னன்னு தெரில திவ்யா, கடையில் போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரில. மேபி கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் தான் அதை கேட்டுட்டு இருந்தா. ஸோ அவள் கேட்டுட்டு இருக்க ஒரு பொருளை வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னோன்னு அவள் கொஞ்சம் காண்டாவா. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சரியா? இப்போ நாங்கள் கடைக்கு போகிறோம், நான் தான் வண்டி ஓட்ட போகிறேன். ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அங்கே போய் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க கைஸ். ஐயோ லியோ பையன் தான் பாவம். லியோ என்ன பண்ணுற? அப்போ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் வாங்க. அப்படியா? நான் போகிறதுக்கு முன்னாடி அது கிளம்பி ரெடியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கடைக்கு வந்துட்டோம். திவ்யாவை இங்கே நிற்க சொல்லியிருக்கேன். பார்ப்போம். கடைக்கு நான் வந்துட்டோம். திவ்யா தேடிட்டு இருக்கோம் எங்கன்னு. இப்போ திவ்யாவை மிஸ் பண்ணிட்டோம். திவ்யா வேறு கடையில் போய் நின்று இருக்கா. நாங்கள் வேறு கடைக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் நிற்கிற கடைக்கு திவ்யா வர சொல்லியிருக்கோம், வந்துட்டுருக்கா. ஸோ வந்ததும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வீட்டில் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பேக்கில் எண்ணெய் வாங்கலாம். எண்ணெயை வாங்கணும் முடியல. திவ்யா வந்து ஏற்கனவே டென்ஷனில் இருக்கான். உன் ஃப்ரெண்டுக்கு வாங்குறதுக்கு ஏன் என்ன அலைய விடுற அப்படின்னு. இதில் வேற கடை மாதிரி வந்துட்டோமா, இன்னும் காண்டாகி திட்ட போகிறான். இப்போலாம் திவ்யா வந்துட்டான். ஹலோ ஹலோ. பயங்கர கோவத்தில் வந்துருக்கா. வந்தவங்க சும்மா சண்டை. இப்போ என்ன கிஃப்ட்னு வந்து திவ்யாட்ட சொல்லிட்டோம். சொன்னதுலேருந்து இன்னும் பயங்கர காண்டில் இருக்காங்க. இருந்தாலும் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். பார்ப்போம். 5,900 செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இது மிரரில் அழகாக இருக்குங்க. கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி திவ்யா காண்டை எத்தி சுத்த விட்டுட்டு இருக்கேன். திவ்யா என் ஃப்ரெண்டுக்கு ஒழுக்கமாக கிஃப்ட் செலக்ட் பண்ணு சரியா? நீ பாட்டுக்கு கடமைக்கு பண்ணாம. ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு காசு இல்லைன்றான். அவ்வளோதான் தரணும். நீங்கள் காசு கம்மியாக இருக்கு, 500 ரூபா கம்மியாக இருக்கு. என்ன கிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு? சரி நீ வந்து அது வாங்கி கொடுத்து நான் உனக்கு வாங்கி தெரியா? அதெல்லாம்
தவா வாங்கிக்கோ. ஃபைனலி அந்த கிஃப்டை வந்து என் ஃப்ரெண்டுக்காக நான் வாங்கிட்டேன். ஏன் கோமா இருக்கேன்? என் ஃப்ரெண்டுக்கு நான் வாங்குறேன். அந்த பொண்ணு எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு. என்ன கைஸ் என்ன சொல்றேன்? கணக்கா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டு கேஸ் வந்து புகுன்னு எரியுது. அதுக்கெல்லாம் உனக்கு எதுவும் தெரியல. இப்படி பண்ணாதியா, நீச்சல கிளப்பாத சரியா? ஒருத்தவங்க நல்ல கடனு பாக்குறேன், சப்பு வாங்குறேன். இந்த மாதிரி பேசாத. கடனு பாக்குற சப்பு நீ திருந்தவே மாட்டேன். நான் திருந்த மாட்டேன். அவ்வளவு எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்காத. ஏன் எடுக்கிறேன்? உன் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் வரணுமா? லாக் எதுக்கு எடுக்கிறேன்? ஒழுங்கு மாதிரி தான் கட்டணும். எனக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி சீனை போட்டுக்கிறேன். எவ்வளோக்கா வாங்கி கொடுக்குறேன்? வேடா இவ்வளோ வச்சுட்டுலாம் ஒரு vlog எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு பிளாக் காஃபி குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். நீ அதை பற்றி என்ன நினைக்கிறதுக்கா? என் ஃப்ரெண்டு கிஃப்ட் எப்படி இருக்கு? ஹலோ நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு போகணும் காலையில் மேரேஜ் ஃபங்க்ஷன். புரியல? நாளைக்கு போகணும். என்ன போ கைஸ், இவன் கோமா இருக்கான். நாளைக்கு அப்படியே மேரேஜ் ஃபங்க்ஷனில் நம்ம கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? தெரியுமா? நாளைக்கு ரெடி ஆயிரு. சாரி கட்டுறோம். நாளைக்கு சாரி கட்டுறோம் மேரேஜ் ஃபங்க்ஷன். உன் கையாலே அந்த கிஃப்டை கொடுத்துரு. என்ன ஏய் பேசிக்கிட்டு இருக்கல? எனி டைம் திங்கிறத பற்றியே பேசுகிறாங்க. பேசி என்ன பிரயோஜனம்? உடம்பு வெள்ளியாக தான் இருக்கு. சரி காய்ஸ், வீட்டுக்கு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு போகிறோம். சரியா? டீ குடிச்சியா? குடிக்கல. நான் வாங்கி தர போறியா? நாளைக்கு காலையில் சாரி கட்டிடு. நாளைக்கு காலையில் 10 o'clock கட்டணும்னு காது கேட்கவே இல்லையா? ரோட்ல கத்த வச்சுட்டு இருக்கேன். என்ன உனக்கு இப்ப பிரச்சனை? எதுக்கு இப்ப கேமரா தூக்கி மூஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிட்டு இருக்க? நாளைக்கு வரைக்கும் அப்படியே இந்த vlog கண்டினியூ பண்ணலாம். முடியாது. ஏன்? ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நாள் கிடையாது. சரியா? ஏன் ஒரு ஃப்ரெண்டுக்கு அவங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்க எனக்கு. எப்பா உனக்கு செஞ்சிருக்காங்க, நீ செய்யப்பா. நான் இப்போ உன்னை எதுவும் சொல்லப்பா. உனக்கு செஞ்சிருக்காங்கல்ல, நீ தானே சாப்பிட்டுருக்க, நீ தானே வாங்கியிருக்க. நீ இப்போ கல்யாணத்துக்கு நான் ஏன் வரணும்? என்ன டேஷுக்கு நான் வரணும்? எனக்கு நாளைக்கு வேலை இருக்கு. நான் லீவுக்கு ஹேர் கட் பண்ணி என் பிள்ளைய பார்க்கணும், அவனை குளிக்க வைக்கணும். எனக்கு 1008 வேலை இருக்கு. நீ உனக்கு உன் ஃப்ரெண்டு முக்கியம். உனக்கு நிறையா பண்ணியிருக்காங்கன்னா போதாது. யாரு வேணாலும் நான் உன்னை ஒன்று பிடிச்சி வச்சு இப்படி போகக்கூடாது அப்படின்னா நான் சொல்லவே இல்லை. பாவம் தெரியும். அப்பெல்லாம் பண்ணாத. ஒரு கிஃப்ட வாங்கிட்டோம். எப்படி பண்ணாத? போய் கொடுத்துட்டு வந்துரும் உடனே. ஏய், நான் உனக்கு கூட வந்ததே பெரிய விஷயம். என் வாயை கலராத. அசிங்கமா கேட்டுருவேன் எதையாவது. நானு எவ்வளோக்கா வாங்கி கொடுத்து நான் வந்து உனக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணுமாடா? நான் கேட்கறேன். ரோட்ல உட்காந்து அசிங்கப்பட்டு இருக்கியா? நீ ரோட்ல உட்காந்து உன்னை அசிங்கப்படுத்துன்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? சரி வீடு தேவையில்லாம வந்து இது பண்ணிட்டேன், விட்டுரு. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஸோ என்ன கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது கெஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டுபிடிச்சாக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். திவ்யாவனாலும் நாளைக்கு காலையில் சாரீ கட்டிட்டு கண்டிப்பாக ஒயிட் சாரீ கட்டு. இல்லை ரெட்டு கட்டு. மெரூன் கட்டு. அப்படியே ஒன்று போட்டோன்னு வச்சுக்கோ, மூக்கு தெரிச்சிட்டு உனக்கு ஓடி போயிடுங்க. ஏன் நல்ல போகணும். காய்ஸ் வந்து கோமா இருக்கா. வேறு ஒன்றும் இல்லை. நான் அது என்னோட க்ரஷ்ஷு, ஸ்கூல் க்ரஷ்ஷு. அந்த பொண்ணுக்கு வந்து தான் இப்போ கல்யாணம். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாத. நாளைக்கு கல்யாணம். ஃப்ரெண்டுங்க அப்புறம் அக்செப்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருங்க. க்ரஷ் எனக்கு ஒரு க்ரஷ் இருக்கும். நானும் வாங்கி தரேன். அப்ப தெரியும் எரியுது அப்படி துக்குன்னு. இப்பதானே ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி க்ரஷ் சைட் அடிச்சிருக்கேன். அவ வீட்டு நல்லா இருப்பா, அப்படி நல்லா இருப்பா. என் க்ரஷ் என் கனவு கண்ணு. உன்கிட்ட உண்மையா தானே இருப்பேன். உன்கிட்ட உண்மையா தானே சொல்றேன். பொய் சொல்றேனா? உண்மையா தானே இருக்கேன். ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரேன் புள்ள. ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரேன்னா நான் வந்து கோவப்பட்டுக்குமா? எனக்கு அது சொல்லு.
சொல்லு, நீயே சொல்லு. மனசு இப்ப என் ஃப்ரெண்டு கிரஷ் ஃப்ரெண்ட். உனக்கு ஃப்ரெண்டு கிரஷ் கிடையாது. கிரஷ் ஃபர்ஸ்ட், அடுத்துதான் ஃப்ரெண்ட் வருது. சோ ஐ am not accepted this. சோ போயிடுங்க. சரி காலை கிளம்பு. நாளை கிளம்பட்டேன்னு சொல்லு. கிளம்புற போறோம். முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா என் டேஷ். இரு காய்ஸ், பயங்கரமாக அவனை வெறுப்பிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் இது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வெறுப்பேற்றிட்டு அப்புறமா உண்மையை சொல்லலாம். ஆனால் எனக்கு டவுட்டு, அப்படி நான் என்ன திவ்யா இத்தனை மாதமாக கேட்ட கிஃப்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னு யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விலாக ஃபுல்லாலாம் பார்த்துட்டுலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. திவ்யா வந்துடுவா, கண்டினியூ பண்ணி தேத்துவோம். கொஞ்ச நேரம் வெறுப்பிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். தேடி புலம்பிக்கிட்டே இருக்க. நான் ஏதோ புலம்புறேன். உனக்கு என்ன சாமி? என்ன புலம்புற? நான் ஏதோ புலம்புறேன். தெரிஞ்சு என்ன பண்ண போற? என் புலம்புல தீர்த்து வைக்க போறியா? சொல்லு, என்னமோ புலம்பிட்டு இருந்தியே. அதான் நம்ம வீட்டு அடுப்பு எரியல, ஒரு மாதிரி இருக்கு, பர்னர் சரியில்லை அப்படின்னு. பர்னரை மாத்தி கொடுத்த, அதை மாத்தி கொடுத்த, இதை மாத்தி கொடுத்த, அடுப்பு மாத்தின்னு சொன்னா அப்பெல்லாம் மாத்தல. உன் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ண போறது அதுவும் கரெக்டா பாரு. நான் கேட்ட விஷயத்த நீ போய் கிஃப்ட் பண்ற பாரு. ஃப்ரெண்ட் இல்ல, மென்ஷன் தட் வேர்ட். ஆமா, மென்ஷன் தட் வேர்ட். ஃபர்ஸ்ட் என் கிரஷ், அதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட். கிரஷ்க்கு ஒரு பொண்டாட்டிக்கு வாங்கி தர துப்பு இல்ல, கிரஷ்க்கு போய் கேஸ் ஸ்டவ் வாங்கி தராரு. நான் புலமைங்கிற ஓட்ட ஸ்டவ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். புக்கு 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 புக்குன்னு பிடிக்குது. அது அதெல்லாம் கண்ணு தெரியல. இப்ப எதுக்கு புலம்புற எனக்கு புரியலையே. அது இப்படி புலம்பும் போது சாப்பிடணும்னு தோணுது அவனுக்கு. தெம்பா 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 சாப்பிட்டு புலம்புவியா? புலம்புறதுக்கு தெம்புவானா? வாங்கிட்டா சொல்லி சொல்லி வந்து என் ஜீவன் போச்சு. அட்லீஸ்ட் புலம்பவாது செய்ய. புலம்புறதுக்காக தெம்பு வேணும்ல. அவன்கிட்ட கத்தியும் எனக்கு தெம்பு இல்ல. சாப்பிட்டே புலம்புனாதான் தெம்பு கிடைக்கும். அது சரி. என்ன அது சரி? நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கிஃப்ட் பண்றான். கிரஸுக்கு கிஃப்ட பாரு இல்லையா? கிரஸுக்கு கிஃப்ட் என்ன பாத்துக்கோ. உங்க அம்மாக்காரி வருஷமா புலம்பி நிக்கிற. ஒரு வருஷம் ஆச்சு புலம்பி. காலையில அடுப்பு குக்கர் அப்படியே புகு புகு புகுன்னு என்னமோ விறகடுப்பு எறிகிற மாதிரி குக்கர் ஃபுல்லா கறி பிடிச்சு போய் கிடக்குது. போய் பாரு, குக்கர் போய் பாரு, போய் பாரு. தெரியும் குக்கர் நல்லா தான் இருக்கு. உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா? நானே ஓட்ட ஓடசலா இருக்கிறேன். என்னையே மாத்தினாலும் நீ மாத்த மாட்ட. வீட்டுல இருக்க பொருள் எப்படி மாத்துவ? இல்லையோ என்ன கதை? அடிச்சுக்கணும் வாய் வயிற்றுலயும். என்ன கதை? உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா நீ? சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட் பண்ணுவான். உங்க அம்மாக்கு சப்போர்ட்டா சொல்றா? ஏய், உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படித்தானே? உங்க அம்மாவுக்கு சப்போர்ட். லியா லியா திட்டு. லியோ அசிங்கமா திட்டு. அப்பா திட்டுவியா? எங்க அம்மாக்கு வாங்கி தர துப்பு இல்ல, உன் பிரசுக்கு வாங்கி தரடா எப்பா நீ அப்படின்னு கேளு. சரி சரி கேப்ப. பிரசுக்கு வாங்கி தராராமே. கேப்பியாடா? கேப்பியா? நீ சொல்லுப்பா. அப்பா அம்மா அப்பா அவரோட கிரஷுக்கு தானப்பா அம்மா வாங்கி தர்றாங்க. இதுமா நான் தான் இப்படி சிங்கிளா இருக்கேன், அப்பா நாவது டபுளா இருக்கு, ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு அம்மாட்ட சொல்லு. சொல்லலையோ? சொல்லலையோ? அப்பா உனக்கு மட்டும் இல்ல கிரஷ், அம்மாக்கும் இருக்கு. நீ பண்றது உனக்கே திருப்பி ஒரு கர்மாயிஸ் பூமரிப்பா. பாத்து நடந்துக்கோ அம்மா கிட்ட. அவதான் உனக்கு வடிச்சு போடணும். சோத்துல விச வைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லலையோ? அப்படி எல்லாம் பண்ணாதம்மா, அப்பா பாவம் தானே, குட்டி பையன், அப்பாவுக்கு ஒரு கிரஷ் இருக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுப்பா. நீனு
அம்மாக்கு ட்ரெஸ் இருக்க தப்பு இல்லையோ நீ சொல்லு. அம்மா அம்மாலாம் கிரஷ் வச்சுக்க கூடாதுமா அப்படி திட்டுப்பா. அம்மா நீ கிரஷ் எல்லாம் வச்சுக்க கூடாதுமா, அது தப்புமா, அது வந்து ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகே இல்ல அப்படின்னு சொல்லுப்பா. சொல்லுப்பா அம்மாட்ட சொல்லு. சொல்றான்னா என்ன உங்க அம்மாக்கு மட்டும் சொல்ல முடியும்? அவங்க மட்டும் வாயினா உன்னை அசிங்கமா கேப்பாத்தோட சொல்றான்னு வாய் இல்லாத வரைக்கும் நீ தப்பிச்சு போய் நினைச்சுக்கோ. ஏன் உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியா நீ? எனக்கு புரியலையே, எனக்கு புரியல. என்ன கதை, என்னடா கதை? என்ன உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியா? உங்க அம்மா எங்கிருந்து கோவம் வருது? எங்கிருந்து எங்கிருந்து கோவம் வருது? கோவம் வருது உனக்கு? கோவம் வருது உனக்கு? உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? உங்க அம்மா பத்தி கிரஷ் வச்சுக்கலாமா? தப்பு இல்ல, அது தப்புன்னு சொல்ல மாட்டா? சொல்றா 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 சொல்றாங்க. பயமா இருக்கு, கடிச்சிருவானோ? அப்ப நான் கிரஷ் வச்சுக்க கூடாது, உங்க அம்மாவுக்கு நீ சப்போர்ட் பண்ற அப்படிதானே? எங்கேயிருந்து உனக்கு யோ நான் கதை அப்பா கடிக்கலாம் குண்டிய ஆட்டிக்கிட்டு சப்போர்ட் பண்ற கடவுளே. சரி காலைல கிளம்பிருதியா, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படியா? மனசாட்சி இருக்கா மாமா உனக்கு? சொல்லு. ஒரு வருஷமா புலம்பினே இருக்கிறேன். மனசாட்சியோட நீ போய் வாங்குற பாரு, அது தேடி தேடி வாங்குற பாரு. எத்தனை கடை? ஒரு 6 கடை அலைஞ்சிருப்போம். அவ்வளவுதான் அலைஞ்சிருக்கோம், ஒரு 6 கடை அலைஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். அந்த 6 கடை எனக்கு கூட அலைஞ்சிருக்க மாட்டேன். ஏன்டி பேசுற? உனக்கு வைஃபா நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். ஒரு கிரஷுக்கு இது கூட செய்யலன்னா எப்படி சொல்லு? வைஃபுக்கு தாண்டா செய்யணும். அதான் வைஃபுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன், ஒரு கிரஷுக்கு செய்யக்கூடாதா? பிரசன்ட்ல இருக்கறத பண்ணு, எதுக்கு பாஸ்ட்ல இருக்கறதுக்கு பண்ற? அப்பப்ப அங்க எட்டி பார்க்கணும். எதுக்கு? கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும். எதுக்கு? கொஞ்சம் கிளுகிளுப்பு. வாயில வராது. லியோ மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவுக்கு சொல்லிட்டேன். நீ வேற எது பண்ணினாலும் ஐ அக்செப்ட். பட் நான் கேட்ட பொருளை இன்னொருத்தங்களுக்கு வாங்கி தர பாரு, அது சரி. நம்ம அடுப்பு என்ன கேடு? நம்ம அடுப்பு நம்ம அடுப்புக்கு என்ன? 13 வருஷமா உழைக்குது நல்லா. இல்ல அவங்க அடுப்புக்கு என்ன கேடு? 13 வருஷம் அடுப்பு அது, சூர்யா பிராண்ட். அவங்க அடுப்ப நீ போய் பாத்தியா? நம்ம அடுப்புக்கு என்ன குறைச்சல் அது சொல்லு முத. 13 வருஷம் உழைக்குது, புரியுதா? இன்னும் லைட்டா ஏதாவது சரி பண்ணா போதும், முடிஞ்சிருச்சு. கத்திதான் இருக்கு, ஒரே சொருகுவ. ஐயோ என்ன இது ஒரு மேதாவியான ஒரு படுக்கை உனக்கு. உங்க அம்மாவுக்கு அவ்வளவு சப்போர்ட் உனக்கு, அப்படித்தானே இல்லையோ? உங்க அம்மாவுக்கு அவ்வளவு சப்போர்ட் நீ பண்ற, தப்பு தானே இது? உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? சப்போர்ட் பண்ணுவியா? உங்க அம்மாவுக்கு எதுக்குடா சப்போர்ட் பண்றாதடா, இருக்குடா சப்போர்ட். நீ இப்படி பண்ணாலே எனக்கு பயமா இருக்கு இல்லையோ? அப்பாவா அப்படி குற்றவாளி மாதிரி ஆக்கிறாதடா. நீ சொல்லி புரிய விட அம்மாவுக்கு. அப்பா பாவமா அப்படின்னு சொல்லுப்பா. அப்பா பாவம் மாதிரியே? அப்பா பாவமா அம்மா பாவமா சொல்லு. அப்பா பாவமா அம்மா பாவமா சொல்லு. அப்பா பாவமா அம்மா பாவமா? அம்மா தானே பாவம். அது சரி, ஓகே. குடும்பமா சேர்ந்து ஏதோ பண்றீங்க, பண்ணுங்க.
சரியா? வா வா. கிஃப்ட் பேப்பர் போட்டு இதை பேக் பண்ணுவீங்களா? ஒரு நிமிஷம். அதெல்லாம் அப்புறம் அப்படியே அவசரமா போயிடுவேன். இது கிஃப்ட் பண்ணி அவன் பேரை போட்டு அங்க இது ஒட்டுவாங்கல்ல, ரிப்பன் மாதிரி இது புடி ஒட்டுவோம். அவங்களே போட்டு ஒட்டுவோம். இது புள்ளி ஒட்டுவோம். அடுப்பேரி அடுப்பேரி நெஞ்சு வலிக்குது எனக்கு. பொய் தானே? சத்தியமா உனக்குதான்டி. பொய். நானா போய் தேடி வாங்க உனக்கு பிடிக்காது சொல்லிட்டுதான் உடனே வீட்டுக்கு போனேன். அது இப்படி கொஞ்சம் எனக்கு வலிக்கு பிடிச்சா நல்லா இருக்கும். எனக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி வந்து இவளுக்கு பிடிச்ச மாதிரி இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோட டேஸ்ட் வந்து இதாக பிடிக்காது. எப்படி இருக்கு? இல்லடி, நீ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டேன்ல. சத்தியமா? அம்மா சத்தியமா? ஏன் சத்தியமா? சத்தியமா சத்தியமா சத்தியமா. சரி, எனக்கு கிரஷ் இருக்கு. எனக்கு கிரஷ் எல்லாருமே சொல்லிருக்கேன். அவங்க கல்யாணம் குழந்தை குட்டியோட இருக்காங்க. இப்ப புதுசா எப்படி கல்யாணம் ஆகும்? நீ எது எப்படி நம்புறேன்? எனக்கு புரியவே இல்ல. எல்லாருக்கும் ஓபன் பண்ணி காட்டலாம். பேசிட்டு எப்படி நம்புற? சொல்லு. என்னோட கிரஷ் எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட இருக்காங்க கைஸ். இவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ரொம்பலாம் இல்ல, ஒரு 2 பேரு. அவங்களாம் குழந்தை குட்டியோட செட்டில் ஆயிட்டாங்க. அப்படிங்கும் போது புதுசா எங்கேருந்து எனக்கு வந்து ஒரு கிரஷ் வந்தாங்க. அது வேற அந்த மேடம் தெரியும். 1 2 தான் கிரஷ் என்கிட்ட சொல்லிருக்கேன். எதற்கு கிரஷ் உனக்கு இருக்கோ யாருக்கு தெரியும்? ஒன் சைடு இல்லாத நிறைய இருக்குது உனக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க பர்த்டேக்கு அப்புறம் இந்த சில விஷயங்கள்லாம் வந்து இவங்க பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருப்பேன். அப்புறம் லவர் செட் எல்லாம் கிஃப்ட் கொடுத்துருப்பேன். இந்த கொலுசா இருக்கட்டும், செயினா இருக்கட்டும், ரிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்ப ரிட்டன் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பெரிய கதையாயிடுச்சு, சிக்கமாயிடுச்சு. என்ன ஆயிடுனா எல்லாமே பிடிக்கல. நான் ஏன்னா என்னோட டேஸ்ட் வேற, அவ டேஸ்ட் வேற. நான் வாங்கி கொடுப்பேன். அந்த அன்னைக்கு அந்த மூமெண்ட் ஹாப்பியா ஃபீல் பண்ணி ஜாலியா இருப்பேன். அடுத்த ஒரு வாரத்துல என்னதான் இருந்தாலும் அந்த டிசைன் எடுத்துக்கலாம், என்னதான் இருந்தாலும் இந்த டிசைன் எடுத்துக்கலாம்னு சொல்லி திரும்ப எல்லாத்தையும் மாத்தல. நாங்க இப்ப போட்டுக்க எல்லாமே நான் வாங்கி கொடுத்தது இல்ல, நான் வாங்கி கொடுத்தது திரும்ப மாத்தி இவங்களே போட்டுக்கிறாங்க அவங்க ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி. சரி, இது வேற அடுப்பு, கிச்சன்ல வேலை செய்யறதா இவ. அப்புறம் அப்படிங்கும் போது நம்ம பாட்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம், கிஃப்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஏனா குறமா நம்ம வாங்கிட்டு வந்து திரும்ப போய் மாத்தின்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் இவளை கூட்டிட்டு போயிட்டு இல்ல டிஃப்ரெண்டா கொஞ்சம் அப்படியே வெறுப்பேத்தி காஞ்சி அப்புறமா இதை வந்து சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்தா வந்து காலையில வரைக்கும் போயிருப்பேன். காலையில கிளம்புன்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு போலான்னு நினைச்சேன். சரி வேண்டாம், ரொம்ப பாவம் டென்ஷன் ஆயிடும். என்ன கதைனாக்கா ரொம்ப மாசமாக அடுப்பை மாத்த போயிட்டே இருந்தா நானும் அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா இப்போ ஒரு மாசமாவே ரொம்ப ஒரு மாதிரி இந்த பாத்திரம் எல்லாம் கறி பிடிச்சி ஒரு மாதிரி வேற மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில ரொம்ப ஒஸ்ட். அதனால இந்த விளாக்லயே நீங்க பாத்துருப்பீங்க, குக்கர் வந்து அவ்வளவு கறி பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலி அப்பெல்லாம் ஆவாது, கேஸ்ல வைக்கும் போது அவ்வளவு கறி பிடிக்கிற அளவுக்கு அந்த அடுப்பு வந்து ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. நானும் எவ்வளவுதான் சரி பண்றது, கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷமா அந்த அடுப்பை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல அந்த அடுப்பு எவ்வளவுதான் தாங்கும். ஆனா அப்படிலாம் அந்த எனக்கு அந்த ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணலாம் பிடிக்காது. தூக்கி எல்லாம் போட்டுற மாட்டோம். அதை அப்படியே அழகா பேக் பண்ணி மேல வச்சுட்டு இனிமே மேடம் வந்து இந்த புது அடுப்புல வந்து சமைப்பாங்க. எப்படி இருக்கு இந்த கிஃப்ட்? நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத நான் வந்து கோவப்பட காரணம் என்ன guys, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொன்னா ஐ அக்செப்டட். அவன் வந்து எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி அங்க பேசுனது ஒண்ணு, இன்ட்ரோ கொடுத்தது ஒண்ணு, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நான் போய் சொல்றேன். அவளோட ரியாக்ஷன் எல்லாம் என்ன இருக்கும் அவள் பாப்போன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் எப்பவும் போல என்ன ஆயிடுச்சுன்னா அதான் கோ வித் ஃப்ளோ, என்ன மைண்ட்ல வாயில வருமோ அடிச்சு விட்டேன். இந்த மாதிரி போனோன்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி என் கிரஷ்
அது இப்போ ஃப்ரெண்டு நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஆல்ரெடி வந்து கடை மாதிரி போய் நின்றுட்டு இருந்தோம். அவன் ஒரு கடையில நின்னா, நான் எந்த கடைக்கு வர சொன்னோ அந்த கடைக்கு வராம அவன் ஒரு கடையில நின்னா. சரின்னு சொல்லிட்டு இவன் நிக்கிற கடைக்கு நான் போனா, நான் என்ன கடைக்கு இவன் வந்துட்டா. இப்படியே நிறைய குழப்பம் போயிட்டு இருந்துச்சு. அதுலயே பாதி டென்ஷன் ஆகி திட்டினா அங்கே இது தாண்டி இதை வேற சொல்லிட்டுலாம் இன்னும் காண்டாகி திட்டினே இருந்தா. இதை கூட செலக்ட் பண்றப்ப நான் ரொம்ப திரும்ப கேட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்ச என்ன அவங்கதான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த மூமெண்ட்லாம் லாக் எடுக்க முடியல, ஏன்னா அது கடை அவங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ எப்படி இருக்கு? எப்படி இப்ப சொல்லு. பொண்டாட்டிக்கு வாங்கி தராம போய் கிரஷுக்கு வாங்கி தர நீ அறிவு கூர்மையை கண்டு நான் வியக்கிறேன். நல்ல அறிவு, நல்லா பண்ணிருக்கேன். ஆனா நல்ல வேலை ரொம்ப நேரம் கொண்டு போல, இல்லன்னா சாப்பிட்டு சோத்துல வச வச்சிருக்கேன். இல்ல இவன் வேற ஏதாவது வாங்கியிருந்தா கூட கண்டிப்பா நான் வந்து சரி ஓகே அப்படின்னு என் மனசு சமாதானப்பட்டிருப்பேன். ஒரு வருஷமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச பொருளை ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வாங்கி தரணும். அது எனக்கு வாங்கி தந்து நீ வேற யாராவது வாங்கி கொடுக்குறதுன்னா ஐ அக்செப்டட். நான் கேட்ட பொருள் எனக்கு வாங்கி கொடுக்காம என் கண்ணு முன்னாடி என்னையே கூட்டு போயிட்டு செலக்ட் பண்ணி வச்சு உனக்கு பிடிச்சிருக்கா 1000 தடவை கேட்டு ஒரு எனக்கு பிடிச்ச பொருள் நீங்க ஒருத்தங்க கொடுத்து அப்படின்னு போது எனக்கு இன்னும் காந்து சுருன்னு இருந்துச்சு. அதனாலதான் கடையிலே பிடிச்சி கத்தி விட்டாங்க. ஏன் பப்ளிக் பேசுற அப்படி டீ கடையிலயும் அப்படிதான் நான் உட்காந்து பேசிட்டு திட்டிட்டு கிடந்தேன். எனக்கு வந்து கேட்ச் பண்ண முடியல guys. ஏன்னா இவ டக்குனு க்ளோ வித் ஃப்ளோல அப்படியே அடிச்சு பேசி திட்டிக்கினே திட்டிக்கினே இருக்கா. செலக்ட் பண்ற இடத்துல அந்த அக்காட்ட போய் சண்டைக்கு போடுறா. நான் ஒரு அமௌண்ட் கொடுத்தேன், அந்த அமௌண்ட்ல எதுக்கு இவ்வளவு அமௌண்ட் பண்ற, ஏன் கம்மி ரேட் வாங்க முடியும் கத்துரும். அந்த மூமெண்ட்ல என்னால சத்தியமா வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஒரு மாதிரி சுத்தி உள்ளவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்போ நான் இவங்கதான் லைன் கிங் சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேருக்கு அங்க தெரியுது அந்த கடையில. இதுல வேற இவ வேற ஒரு மாதிரி பேசும், ஐயோ நம்ம மாடலி கப்பல ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அருண் அப்படியே ஒதுக்கிட்டோம். ஏன்னா கத்துப்பா அப்படி கத்தி கொஞ்சம் காமாவும். அப்பதான் இந்த டிசைன் ஓகே பாரு, இந்த டிசைன் ஓகே பாரு, எல்லாம் ஓகே. தயவு செஞ்சு கம்மி ரேட்ல பாரு அப்படின்னா முடியாது. எனக்கு சாக்ரிஃபைஸா இருக்கணும், அது நல்லா இருக்கும். ரேட்டு அது இதெல்லாம் அப்புறம், அது நல்லா இருக்கா, அது நம்ம வந்து ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்க போறோம், அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மண்டையை கழுவி கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஸோ வந்து இது முழுக்க நான் உழைச்ச காசு, நான் கஷ்டப்பட்ட காசு. ஸோ வந்து என் ஒய்ஃபுக்கு நான் உழைச்ச காசுல வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப மாசமா கேட்டுருந்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே அந்த அடுப்பு எரிச்சோம்னா அந்த வீடு வெடிச்சு போயிரும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. ஹவுஸ் ஓனர் தான் பில்லு கட்டணும், அதுக்கு சேர்த்து என்னால முடியாது டெம்பிள்ல. அதனால டீசெண்டா நான் அடுப்பே வாங்கிட்டேன். எப்படி நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி இது உங்க பிள்ளைய விட்டு வரது என்ன அவமானம் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த ஆல்ரெடி பாத்துருக்கா தெரியும் உங்களுக்கு. நான் இதை முடிச்சுட்டு லாஸ்ட்ல அப்படியே ஜாயின் பண்ணி விடுறேன். எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் விளாக்ல உங்க எல்லாரும் மீட் பண்றோம். புதுசா நம்ம சேனலை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாம போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி கால் மீ லைன் கிங் அண்ட் இன்னொரு ஐடி பேர் வந்து வேர்ல்ட் லிவிங் கப்பல். அதே மாதிரி யூடியூப் சேனல் இன்னொரு சேனல் இருக்கு வேர்ல்ட் லிவிங் கப்பல்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சேனலுமே. ஸோ நாங்க போற ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷனா வரும். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நிறைய ஃபன், நிறைய டிஃப்ரெண்டான vlogலாம் வரப்போகுது. ஸோ ஓகே கைஸ், பாய் பாய். இதுக்கப்புறம் இதை நான் ஜாயின் பண்ணி வைக்கிறேன். எப்படி இருக்கு இந்த அடுப்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஓபன் பண்ணிடலாமா? ஓபன் பண்ணலாமா? ஓகே வாங்க. நான் ஓபன் பண்ணலாம். ஓகே நான் ஓபன் பண்ணலாம். பா போய் கத்தி எடுத்துக்கோ. அப்படி கீழ விடாம. லா 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 லா. யா அம்மா கிடாதே. அம்மாக்கே 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 அம்மாக்கே. நான் மூஞ்சி தெரியாது பரவாயில்லையா? அம்மா 3 2 1 கோ. திவ்யாக்கு கெஸ்ட் ஆஃப் திவ்யாக்கு கெஸ்ட் ஆஃப் la 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 la.
படியே தூக்க வேண்டும். எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போட்டுடுங்க. ஓகேவா? எப்படி இருக்கு गाइस? ரொம்ப மாசமா என்கிட்ட கேட்டது. ஆக்சுவலி எனக்கு கேஸ் ஸ்டவ்ல வந்து ஸ்டீலே பிடிக்காது. எனக்கு வந்து கிளாஸ் ஸ்டவ் தான் பிடிக்கும். அதனாலதான் கிளாஸ் ஸ்டவ். அது வரை இன்னும் எனக்கு எரிச்சல், பயங்கர எரிச்சல் எனக்கு. கிளாஸ் ஸ்டவ்ல நான் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். போய் போய் இன்னொருத்தங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்களா அப்படியே அது ஒரு காண்டு வேற. இப்பெல்லாம் பண்ண டென்ஷன் ஆகும் ஆகாதா நீங்களே சொல்லுங்க गाइस. என் இடத்துல இருந்து யோசிச்சு சொல்லுங்க. அக்கா உங்க கிரஷுக்கு தானே வாங்கி தராங்க, ஃப்ரெண்டுக்கு தானே வாங்கி தராங்க நீங்க சொல்லலாம். இருந்தாலும் இந்த மாடல் டிசைனு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் தெரியும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு நம்மளுக்கு இல்லாம இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது கோவம் வருமா வராது. அதனாலதான் அவனை பிடிச்சி நான் திட்டினேன். ஓகே गाइस, பாருங்க இதான் நம்ம அடுப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பாக்குற ஒரு சிலர் வந்து நீங்க வந்து அதுக்கு காசு இல்ல, இதுக்கு காசு இல்ல, இப்படி பேசுனீங்க அப்படி பேசுனீங்க, ஷோல இருக்கவங்க கூட ஒரு சிலர் பேசுனீங்க. அவங்க எல்லாம் வந்து இதுக்கு மட்டும் உங்களுக்கு காசு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னாக்க, இப்போ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுப்பு ஆல்ரெடி ரிப்பேர்ல அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க அதனாலதான் இந்த vlogலயே நான் காமிச்சிருப்பேன் எவ்வளவு கறி பிடிச்சி ஒரு மாதிரி புகை அடிச்சிருச்சு. ஒரு மாதிரி அந்த இது ரிப்பேர் பண்ணி நானும் அது கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனாலேதான் இப்போ ஒரு 3-4 நாளா வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயிட்டு இந்த காசை ரெடி பண்ணி இப்ப நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். சோ வந்து தயவு செஞ்சு அதனால யாரும் உங்களுக்கு வாயில என்ன வருது நாக்குல வர்றதெல்லாம் பேசாதீங்க. ஒண்ணு கஷ்டப்பட்டு ஒரு விஷயமும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் டெஸ்ட் அது இதுன்னு திவ்யாவுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கேன். இதுல திவ்யாவுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. திரும்ப நான் அதுக்காக டாக்டர்கிட்ட போகணும். இப்ப இதுக்கு இடையில இந்த மாதிரி இருக்குங்கும் போது வீட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா என்ன பண்ணாங்க இருக்கிறதோ வாடகை வீடு அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா 2-3 வாட்டி அது மாதிரி குறைஞ்சிருச்சு. இதுக்கு மேல இதுல என்னன்னாக்கா இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா சீக்கிரம் கேஸ் காலி ஆகுது. இப்போ ஒரு மாசம்னா ஒரு கேஸ்னா ஒரு மாசமாவது வரும். நாங்க இருக்கிறதே 3 பேரு தான். ஆனா எங்களோட கேஸ் என்னன்னா ஒரு 20 நாள் 23 நாள் தான். அதுல ஒரு சீக்கிரம் தீர்ந்துரு. ஏன்னா இந்த அடுப்பு ப்ராப்ளத்திலே சோ இதை இருந்து பாத்துட்டு தான் வேற வழி இல்லாம 4 நாளா பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயிட்டு அமௌண்ட்ல அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இது வரைக்கும் நான் அனுப்பிச்சதே கிடையாது. அவன் போறேன்னு சொன்னா நானும் வேணான்னு சொல்லுவேன். அவனுக்கு இத்தனைக்கு உடம்பு முடியல, கை கால் முடியல, இருந்தாலும் இதை பண்ணணும் அப்படின்னு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போய் தான் இதை வந்து வாங்கி கொடுத்தான். சோ உங்க வாய்க்கு வந்தபடி தயவு செய்து பேசாதீங்க. நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாழ்த்துங்க. இல்ல நல்லா இருக்கா உங்களால பாராட்ட முடியல பிடிச்சிங்களா? பிடிச்சவங்க வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எங்களை வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி என்ன விஷயங்கள் சொன்னாலும் அக்செப்டட். பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். மோட்டிவேட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. சோ தயவுசெய்து அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அதுக்காக மட்டும் தான் நான் இந்த பதிவு போடுறேன். ஏன்னா அந்த மாதிரி கேட்கிற ஆளுங்களும் இருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதனாலதான் நான் இந்த பதிவு வந்து நீங்க சொல்லணும் அவசியம் இல்லையாக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எங்களை கேட்டிருக்காங்க. சோ இத்தனை நாள் வீடியோ நான் சொன்னது இல்லை. இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அது. ஏன்னா 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஷோல இருந்து கால் வந்துச்சு, நேத்து வந்து ஒரு கால் வந்துச்சு. சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் நான் இதை சொல்றேன். சோ தயவுசெய்து அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க, பேசாதீங்க. உண்மையாவே எங்களுக்கு உடம்பு முடியலதான், வீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்க முடியாது. இதுக்கு இல்லன்னா ஆபத்தாயிரும். அதனாலதான் இந்த விஷயம் வாங்கிருக்கோம். ரொம்ப பேசுறேன், புரிஞ்சுக்குவாங்க. புரியாது உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. சரி ஓகே गाइस, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே गाइस, நம்ம சேனலை புதுசா பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே गाइस, பை, லவ் யூ.